இந்த 2.0வே அது ஃபெயிலியரு. எந்திரன் 2.0 ஃபெயிலியரு, இந்தியன் 2.0 ஃபெயிலியரு. அதை நோக்கி தான் திராவிட மாடலா என்னமோ தகர மாடல் 2.0ன்னு அவர் சொல்லிகிட்டு இருக்கிறாரு. ஒன்று புரிஞ்சுக்குங்க, மக்கள் இவங்க அப்பா ஒரு காலத்தில் சொல்கிறார், கும்பி எரியுது குடல் காயுது அப்படின்னார். அந்த மாதிரி உச்சந்தலையிலேருந்து பாதம் வரைக்கும் அப்படியே புண்பட்டு நொந்து போய் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் உடம்பெல்லாம் புண்பட்டு இருக்கிறவனுக்கு 5000 ரூபாங்கிற ஐஸ்வத்திர மூஞ்சில் மட்டும் கொடுத்தீங்கன்னா இதை நம்பி உங்களுக்கு ஓட்டு போட்டுறாங்க. ஓட்டு போட மாட்டாங்க திரு ஸ்டாலின் அவர்களே. இன்றைக்கி தேதியில் சொல்கிறேன், அண்டர்லைன் பண்ணிக்கங்க. இது எந்த விதமான அவங்களுக்கு ஒரு நல்லவங்க எதிர்பார்க்குற ஒரு ரிசல்ட்டையும் கொடுக்காது. மக்களை நான் தமிழ்நாட்டுக்காரன் பைத்தியக்காரனா 2.5 வருஷம் முதல்ல உரிமை தொகை அப்படின்னு கொடுக்காம இந்த தேர்தலில் ஈரோடு இடைத்தேர்தலில் மனசில் வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் கொடுப்பேன்னு ஏமாற்றிவிட்டு அப்புறம் அதில் 1 கோடின்னு சொல்லிவிட்டு அதை கொடுத்துட்டு அப்புறம் நாங்கள் உரிமை தொகை கிடைக்காதவர்களுக்கும் உரிமை தொகை கிடைக்க ஏற்பாடு பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு மறுபடியும் 15 லட்சம் பேருக்கு கொடுத்துட்டு அப்படி பார்த்தீங்கன்னாலும் இன்னும் 75 லட்சம் பேருக்கு கிடைக்கல. நான் ஒன்று கேட்குறேன், பீகாரில் மோடி இதை பண்ண உடனே கேவலம் பார்த்தீங்களா, லஞ்சம் கொடுக்குறாங்க, ஓட்டுக்கு காசு கொடுக்குறான்னு அதெல்லாம் கூவுனானுங்களே அந்த அரசியல் விமர்சகர், நான் பத்திரிகையாளர், நான் விஞ்ஞானிகிட்ட பிஏவாக இருந்தேன்னு திமுகவோட அடிவருடிகள் கூவுனானுங்களே. இப்போ என்ன சொல்லுவானுங்க இதுக்கு? ஆமாம், அது இப்போ பீகார் ஃபெயிலியர் மாடலு, மோடி காசு கொடுத்தா ஓட்டு வாங்கினார்னு வச்சுக்க. நீ என்ன கிழிச்சுவோம் திராவிட மாடல் செஞ்சதை சொல்லி ஓட்டு கேட்கறதுக்கு யோகியதை இருக்குதா இப்போ இருக்கிற அரசாங்கத்துக்கு? அவங்க புதுசா ஒரு திட்டம் கொண்டு வரல பீகார் மாதிரி. ஏற்கனவே இருக்கிற திட்டத்தை தேர்தலை காரணம் காட்டி 3 மாதத்துக்கு ஒன்றிய அரசு தடுத்துருவாங்க. அதனால நம்ம இப்பயே 3 மாதத்துக்கானதை இப்பயே கொடுத்துறோம்னு சொல்றாங்க. பானிபூரி விற்கிற இவனுங்க பாசில பானிபூரி விற்கிற அறிவு கட்ட கொண்ட போய் கூட கேளுங்க. எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற ஒரு ஸ்கீமை போய் எந்த தேர்தல் ஆணையம் போய் தடுக்க முடியும்?